திங்கட்கிழமை சிவனை வழிபட்டால் மீள முடியாத கஷ்டத்தில் இருந்தால் கூட சில நாட்களிலேயே மாறிவிடும். ஆனால் வழிபடும் போது இது முக்கியம். சிலர் தினசரி உழைத்தாலும் அவர்களுக்கு கையில் எதுவும் மிஞ்சுவது இல்லை. மேலும் பொன் பொருள் அனைத்தும் அடமானம் போயிருக்கும். வந்த பணமும் கையில் தங்காமல் இருக்கும். எவ்வளவு வசதியாக இருந்தாலும் திடீரென்று வசதி குறைந்து ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பர். இப்படி அனைத்தையும் இழந்தவர்களுக்கு சிவன் காலடியே தஞ்சம். சிவனை தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் இப்படி வழிபட்டால் உங்களுக்கு இழந்த செல்வத்தை மீட்டெடுத்து மேலும் சகல வசதியுடன் வாழலாம். கையில் பொன் பொருள் தங்கம் வைரம் வெள்ளி வைடூரியம் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் தானாக வரத் தொடங்கும். இது எப்படி சாத்தியம்? அவரவர் வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினைகள் தான் காரணம். அவர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்ப கடவுள் இன்றைக்கான வாழ்க்கை சூழ்நிலையை அமைத்து கொடுத்திருக்கின்றான். உங்களுடைய கர்ம வினைகள் ரொம்பவே மோசமாக இருக்கிறதா? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பொன் பொருள் சேர்க்க முடியவில்லை. வீட்டில் இருக்கும் தங்க நகைகள் அடமானத்தில் இருக்கிறதா? அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த சிவன் வழிபாடு உங்களுக்குத்தான். கர்ம வினைகளை குறைக்க வேண்டுமென்றால் சிவபெருமானின் பாதங்களை பற்றிக் கொள்வது மட்டும்தான் ஒரே வழி. உங்களுடைய முயற்சிகளோடு சேர்ந்து இந்த வழிபாட்டையும் செய்யுங்கள். தடைகள் தகர்க்கப்படும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். அடமானத்தில் வைத்திருக்கும் தங்க நகைகளை மீட்டெடுக்கலாம். அடமானத்தில் இருக்கும் சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்கலாம். நிம்மதியாக வாழலாம். வாரந்தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று இந்த வழிபாட்டை வீட்டில் இருந்தபடியே மேற்கொள்ளலாம். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையான பொருள் சுத்தமான பச்சரிசி மாவு, கொஞ்சம் வெண்ணெய். கடைகளிலேயே இந்த பொருள் கிடைக்கும். இரண்டையும் வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கிண்ணத்தில் பச்சரிசியை போட்டு தேவையான அளவு வெண்ணெய் போட்டு பிசைந்து இதில் சிவலிங்கத்தை நீங்கள் பிடிக்க வேண்டும். மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பது போல ஒரு லிங்கத்தை பிடித்து வெற்றிலையின் மீது வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பூஜை அறையில் வையுங்கள். இந்த சிவபெருமானுக்கு ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி 108 முறை வில்வ இலைகளாலோ பூக்களாலோ அர்ச்சனை செய்து பொன் பொருள் சேர்க்கை வேண்டும். நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும். குடும்பத்தில் செல்வ வளம் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டால் அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருக்கும் உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடு வாழத் தொடங்கும். ஒரே ஒரு திங்கட்கிழமை மட்டும் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு தயவு செய்து கோடிக்கணக்கில் பணம் கொட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். தொடர்ந்து 48 திங்கட்கிழமைகள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். வழிபாட்டை முடித்துவிட்டு நாம் பிடித்து வைத்த சிவலிங்கத்தை செடி கொடிகளுக்கு கீழே போட்டுவிட்டால் எறும்புகள் சாப்பிட்டுக் கொள்ளும். இதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் மேலும் குறையும். நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த சிவலிங்கத்தை அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று தலவிருட்சம் மரத்தில் கரைத்து விடலாம். அல்லது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் கால்படாத இடத்தில் செடி மரம் வைத்திருந்தால் அந்த மரத்திற்கு கீழே கரைத்து விடலாம். தொடர்ந்து செய்தாலே அதன் பலனை அனுபவிக்க முடியும். ஆதலால் சிவனை முழுமனதோடு வேண்டி கஷ்டங்களிலிருந்து மீண்டு வாருங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.